ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம ஸ்னேக் பார்க் தான் வந்திருக்கோம். புதுசாக ரினோவேட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்க வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக சில்ட்ரன்ஸ் பார்க் வீடியோ பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும். அண்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். ஸோ வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு 10 ருபீஸ் அண்ட் அடல்ட்டுக்கு 30 ருபீஸ் தான். ஃபஸ்ட்டு உள்ளே போன உடனே இந்த எல்லா அணுக்கொண்டை தான் இருந்துச்சு. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூட் மேப் என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க. ஸோ போகிறப்போ ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அப்படியே போகலாம். அண்ட் இங்கே அனகொண்டா பக்கத்தில் ஒரு ஃபிஷ் இருந்துச்சு. ஆக்சுவலி இது ஃபிஷ்ஷாக இல்லை ஃபிஷ் மாதிரி இருக்கிற ஸ்னேக்கானே தெரியல. ஸோ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டாக் ஃபேஸ் வாட்டர் ஸ்னேக் அப்படின்னு இருந்துச்சு. சரி, அது எப்படி ஃபேஸ் டாக் மாதிரி இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா லாஸ்ட் வரைக்கும் மூஞ்சியே காமிக்கல. இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்னேக் தான் இருக்குது. ஸோ நல்ல பாம்பு, காட்டு வெறியன், கண்ணாடி வெறியன், சுருட்டை வெறியன், நாகப்பாம்பு அண்ட் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பெரிய பச்சை ஓனாவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஆமையிலே இங்கே இந்தியன் பிளாக் டர்ட்டில் அப்புறம் ஸ்டார் டாய்ஸ் இருந்துச்சு. நீங்கள் கொஞ்சம் க்ளோஸ்அப்பாக ஒத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த ஸ்டார் ஷேப் பார்க்க முடியும். ஒரு பெரிய ஓனா பார்த்தோம், பட் அதுலேயும் குட்டி எவ்வளோ சின்னதாக இருக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ குட்டி ஓனா இருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் பச்சை ஓனா. நியர்லி 20 feet டாலான ஒரு இந்தியன் பைத்தான் இருக்குது. இதுதான் ஆல்பினிசம் ஸ்னேக். அதோட ஜெனட்டிக் டிஸார்டர்னால கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு. 2 ரொம்ப பெரிய ஸ்னேக்ஸ் இருந்துச்சு. இதுதான் உடும்பு. இதுக்கு பாம்புக்கு சிமிலராக டங்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே லைவ் போர்ட்ரேட்ஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கும் கண்டிப்பாக மெமரபிளாக இருக்கும். இதுதான் தெற்கு ஏஷியன் மலைப்பாம்பு. அவங்களுக்கு நல்லா செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கவே நல்ல ஒரு ஸ்மால் ஃபாரஸ்ட் வியூ மாதிரி இருக்குது. இதுதான் அந்த மலைப்பாம்போட குட்டி. நெக்ஸ்ட்டு இருக்கிற ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா க்ரொக்கடைல்ஸ் தான் இருக்குது. இதுதான் சியாமீஸ் க்ரொக்கடைல். இது ஒரு என்டேஞ்சர்ட் ஸ்பீஷியஸ் அப்படின்னு போட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு நாங்கள் க்ரொக்கடைல் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு நல்ல சீன் கிடச்சிது. நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஸோ நீங்களும் பாருங்கள் என்னென்னு. அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு நீர் முதலை. நியர்லி இது பார்த்தீங்கன்னா 1000 kgs வரைக்கும் இருக்குமா. அண்ட் இதோட வெயிட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா 550 கிலோ அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் இதோட வயசு என்னென்னு பார்த்தீங்கன்னா 30ன்னு போட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நயல் முதலை. இது ஆஃப்ரிக்கா அண்ட் மடகாஸ்காரில் காணப்படுற முதலையாம். அப்புறம் சதுப்பு நிற முதலை இருந்துச்சு. இதுதான் கார்லியாஸ். இந்த ஸ்னேக் பார்க்லேயே பிறந்த முதலைகளாம் இது. இது மூக்கில் பானை ஷேப்பில் இருக்குது பாருங்களேன். காரானா ஹிந்தியில் பானையா, அப்படி தான் இதுக்கு நேம் வந்துச்சுன்னு போட்டிருக்கு. ஸோ நாங்களும் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இது வேட்டையாட போகுதுன்னு, இது இங்கே எல்லா அந்த பேர்ட்ஸையும் பிடிக்க போகுதுன்னு ரொம்ப யோசித்தோம். பட் லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தோம், அது எதுவுமே பண்ணலை. அவ்வளோதான், க்ரொக்கடைல் செக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ அகெயின் நம்ம ஸ்னேக்ஸை பார்க்கலாமா. அண்ட் இங்கே கொம்பேரி மூக்கன், பச்சை பாம்பு, பசும் சாம்பல் நீர் பாம்பு, நீர் காதான்குட்டி, மண்ணுளை பாம்பு, சார பாம்பு, மலைப்பாம்பு, நீர்க்கோழி, அகைன் ஒரு சார பாம்பு. பட் நல்லா நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும், அது இப்போ தான் மேபி அதோட ப்ரேவை அட்டாக் பண்ணி சாப்பிட்ருக்கலாம். இந்த உள்ளே போய் இந்த லிசார்ட் அண்ட் டாட்டாய்ஸ் எல்லாம் பார்க்கலாம் போல். இதை டச் கூட பண்ணலாம் போல். வந்ததுக்கு ஒரு செம்மையாக பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுக்கலாம். என்ட்ரன்ஸ்க்கு வெறும் 10 ருபீஸ் தான் போட்டிருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இங்கே ஒரு கேம் இருந்துச்சு. மொத்தம் 5 ரிங்கு கொடுப்பாங்க. ஸோ அண்ட் அப்புறமா ஒரு ஸ்னேக்கோட நேமும் தருவாங்க. அது கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு அந்த ஃபோட்டோஸில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 2 ரிங்கு நமக்கு கொடுப்பாங்க. பட் எங்களால் கண்டுபிடிக்க முடியலை. ஸோ கடைசியில் அவரே சொல்லிட்டாரு. ஸோ நாங்கள் மொத்தம் அந்த 5 ரிங்கை வச்சு தான் கேம் ப்ளே பண்ணோம். பட் லக்கிலி ஃபஸ்ட்டு ரிங்லேயே நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நாங்கள் வின் பண்ணிட்டோம். அதனால் எங்களுக்கு கிஃப்ட்டும் கொடுத்தாங்க. பட் அது என்ன கிஃப்ட்டு கொடுத்தாங்க அப்படின்றத வீடியோட கடைசியிலே நாங்கள் சொல்கிறோம். அண்ட் இங்கே ப்ளே பண்ணுறதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் டிக்கெட் 10 ருபீஸ் தான். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மியூசியம் இருக்குது. இங்கே நிறைய ஸ்னேக்ஸ் அண்ட் லிசர்ட்ஸ் எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே நிறைய ஸ்னேக்கோட ஸ்கல்ப்சர்ஸ் இருக்குது. அது நிறைய இன்ஃபர்மேஷன் அந்த ஸ்பீஷஸை பற்றியும் எழுதியிருக்காங்க. அப்புறம் இவங்க எல்லாம் ரெப்டைல்ஸ் அண்ட் ஆம்பிபியன்ஸை பற்றி படித்த சயின்டிஸ்ட் தான். அண்ட் நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பச்சோந்தி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கே பார்த்தாலே தெரியும், அந்த ட்ரீ பிரான்ச்சஸில் இருக்கிறது எல்லா பிரான்ச் கலருக்கும் அண்ட் லீஃபில் இருக்கிறத பாருங்களேன்,
லீஃபோட கலருக்கு ஏற்ற மாதிரி அது சேஞ்ச் ஆகிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்னேக்கை பற்றி இன்ஃபர்மேட்டிவாக டிஸ்பிளேல போர்டில் வச்சுருக்காங்க நிறையாவே. ஸோ அப்படியே நம்ம வெளியில் போனால் இங்கே மூவி ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் பார்த்தோம். ஜஸ்ட் ஸ்னேக்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏஆர் அண்ட் விஆர் ஷோ இருக்குது. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அண்ட் அப்படியே நம்ம வெளியில் வந்தோன்னா இங்கே ஃபோட்டோ பாயிண்ட் இருந்துச்சு. பட் இது கிட்ஸுக்கெல்லாமே நல்லாவே எடுக்கலாம் இங்கே ஃபோட்டோஸ். அண்ட் நாங்கள் கேமில் வின் பண்ண கிஃப்ட்டை இந்த ஷாப்பில் தான் போய் கலெக்ட் பண்ணிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன தருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தோம். பென்சில் செட் கொடுத்தாங்க. ஸோ 10 ருபீஸ்க்கு இது ரொம்ப ஒர்த்து தான் நான் சொல்லுவேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஒரு டைனோசர் கூட யாருக்காச்சும் சைல்ட்ஹுட் மெமரிஸ் இருந்தால் ஸோ கண்டிப்பாக சொல்லுங்கள். பாய் கைஸ்.